கண்டிப்பா ஆபரகாம். அதாவது இன்று திருச்சியிலிருந்து அரியலூர் நோக்கி சிலிண்டர் ஏற்றி வந்த லாரியானது அரியலூர் மாவட்டம் வாரணாசி பிள்ளையார் கோவில் அருகில் வளைவில் திரும்பும் போது குறுக்காக வந்த நாயை காப்பாற்றுவதற்காக பிரேக் போட்ட நிலையில் அந்த லாரியானது விபத்து ஏற்பட்டது. இந்த விபத்தில் லாரியில் இருந்த 300க்கும் மேற்பட்ட சிலிண்டர்கள் லாரியில் இருந்துள்ளன. இதில் 50க்கும் மேற்பட்ட சிலிண்டர்கள் வெடித்து சிதறின. இந்நிலையில் இந்த விபத்து குறித்து மாவட்ட ஆட்சியர் ரத்னசாமி மற்றும் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் விஸ்வேத் சாஸ்திரி ஆகியோர் நேரில் பார்வையிட்டு மீட்பு பணிகளை துரிதப்படுத்தினர். இந்நிலையில் இந்த விபத்து குறித்து அறிந்த போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் சம்பவ இடத்திற்கு நேரில் சென்று விபத்து ஏற்பட்டதன் காரணம், விபத்தால் பாதிக்கப்பட்டது குறித்தும் அதிகாரிகள் மற்றும் போலீசாரிடம் கேட்டறிந்து ஆய்வு செய்தார். மேலும் இந்த விபத்தால் காலை 7 மணி முதல் சுமார் 1 மணி வரையானது அந்த போக்குவரத்தானது கீழப்பள்ளூரிலிருந்து வரக்கூடிய வாகனங்களும் அரியலூரிலிருந்து திருச்சி தஞ்சாவூருக்கு செல்லக்கூடிய வாகனங்களும் நிறுத்தப்பட்டிருந்தன. இந்த வாகன போக்குவரத்தால் நிறுத்தப்பட்டதால் பொதுமக்கள் பெருமளவில் பாதிக்கப்பட்டுள்ளது. எனவே இந்த மீட்பு பணிகளை துரிதப்படுத்தி சிலிண்டர்களை அப்புறப்படுத்தி போக்குவரத்து சீரமைக்க வேண்டும் எனவும் அதிகாரிகளுக்கு போக்குவரத்துறை அமைச்சர் அறிவுறுத்தினார். மேலும் இந்த விபத்தால் பாதிக்கப்பட்ட வெடித்து சிதறிய சிலிண்டர்கள் மற்றும் வெடிக்காமல் இருந்த சிலிண்டர்களை சாலையின் ஓரத்தில் அடுக்கி வைக்கப்பட்டு அந்த சிலிண்டர்களின் வெப்பத்தை தணிக்கும் வகையில் தீயணைப்பு துறையினர் அதன் மீது தண்ணீரை பீச்சி அளித்தனர். இந்த விபத்து குறித்து அறிந்த திருச்சியை சேர்ந்த பெட்ரோலியத்துறை அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு வந்தனர். மேலும் இந்த வெடிக்காமல் உள்ள சிலிண்டர்களை தனியாகவும் வெடித்த சிலிண்டர்களை தனியாகவும் பிரித்து தற்போது லாரியில் ஏற்றியுள்ளனர். இந்த சம்பவம் அரியலூர் மாவட்ட அளவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. எனினும் இந்த சிலிண்டர் வெடிப்பினால் அருகில் எந்தவித வீடுகளோ அல்லது ஆட்களின் நடமாட்டமோ இல்லாததால் பெருமளவில் விபத்தானது தடுக்கப்பட்டது. இந்த விபத்து சாலையில் நடந்திருந்தால் பெருமளவில் விபத்து ஏற்பட்டிருக்கலாம். எனினும் சாலையின் ஓரத்தில் இந்த விபத்து ஏற்பட்டதால் எந்த விதமான அசம்பாவிதமும் ஏற்படாமல் பெரும்